ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிந்து நியூஸ் பேப்பர் எப்படி எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் படிக்கணும் அண்ட் தென் நான் எப்படி நோட்ஸ் எடுத்து படிப்பேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பேஜில் பாருங்களேன், தமிழ்நாடு கவர்னர் அண்ட் தென் அசம்பிளி பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பாலிட்டியில் வருது. ஸோ அப்போ இந்த டாபிக் படிக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் எப்படி ரீட் பண்ணணும், எப்படி எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அப்படின்னு தானே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் பேப்பர் வாங்குறப்ப உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். என்ன அப்படின்னா, எடிஷன் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நான் சென்னை சூஸ் பண்ணனால தமிழ்நாடு பற்றி கொஞ்சம் ப்ரீஃபான ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்னலாம் அவங்க நிறையா அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும்ல, அதில் கான்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கான்ஸ் பற்றி கொடுக்குறப்ப கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் இவ்வளோ நாங்கள் அட்வான்டேஜஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி டிஃபெண்ட் பண்ணுறப்போ இது ப்ளஸ்ஸும் சொல்கிறாங்க, மைனஸையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது நம்மளுக்கு யூனிட் 5க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஸோ இந்த ஒரு இடத்துல பாருங்களேன், ஆர்டிக்கல் 176 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல பாலிட்டி வருது, சரிங்களா? அண்ட் தென் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்கனாமியில் அவங்களோட இது என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்எம்இயில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கிறதுனால நம்ம குரூப் 2 அண்ட் குரூப் 1க்கு நம்ம டிஸ்கிரிப்டிவ் தானே எழுதுவோம், அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ எப்படி ரீட் பண்ணும் அதுதான் நம்மளோட டாப்பிக்கோட இந்த வீடியோவோட கோலே அதான். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பாலிட்டி தான் படிக்க போகிறீங்க, இல்லை இப்போ நான் யூனிட் 5 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். யூனிட் 5 நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி எக்கனாமியில் ஒரு டாபிக் நான் படிக்க போகிறேன், ஒரு ஜிடிபின்னே வச்சுக்கோங்க, அந்த டாபிக் நான் படிக்க போகிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி அந்த சிலபஸை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, சிலபஸ் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ ஹவ் ஜீரோ நாலேஜ் இன் சிலபஸ். ஆனால் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சிலபஸ் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி நான் அதை புரிஞ்சுட்டு இருந்தேன் அந்த சிலபஸை அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு யாருமே அதை சொல்லி கொடுக்கல. அதுக்கப்புறம் நானாக தான் யோசித்தேன், ஓகே இந்த மாதிரி பண்ணலாமான்னு நான் செக்ரிகேட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி பிரிக்கணும் போல், இந்த மாதிரி பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நான் பிரிக்கிறப்ப எனக்கு ஒரு வியூ என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, நான் டெய்லி நான் என்ன டாபிக் படிக்க போகிறேனோ அதுக்கு முன்னாடி அந்த சிலபஸை எடுத்து நான் ரீட் பண்ணிடுவேன். ரீட் பண்ணிவிட்டு நான் என்ன டாபிக் படிக்கணுமோ அதை படிச்சிடுவேன். இந்த மாதிரி ஒரு 15 to 20 days ரீட் பண்ணுறீங்க, ஒரு 1 month வச்சுக்கோங்களேன். அப்படி ரீட் பண்ண உங்களுக்கு என்ன தெரிய ஆரம்பிக்குன்னா, கீவேர்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கீவேர்ட் தெரிஞ்சிச்சுன்னா அது எந்த டாபிக் கீழே வருது, அது எந்த யூனிட் கீழே வருது, அது எந்த இடத்துல வருதுன்றதை கூட நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? இந்த கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸில் தி டாப் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை, இந்த மாதிரி தான் படிக்கணுமா, இப்படி தான் படிக்கணுமா, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இந்த ஃபுல் பேஜை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் அகெயின் எடிட்டோரியல் ரீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பார்டர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் டைஸ் இது பாலிட்டியில் வரும், ஓகேவா? ஸோ அதனால் பாலிட்டிலையும் வரும், எக்கனாமிலையும் வரும், ஓகேவா? ஸோ இப்போ எக்கனாமியில் என்ன மாதிரி வரும் அப்படின்னா, இவங்க கூட நம்ம இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்போ இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டோ போடுறப்ப நம்மளுக்கு எவ்வளோ
நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் எவ்வளோ ஆகுது இந்த மாதிரி கேட்பாங்க. நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அந்த கீ டேர்ம்ஸ் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது பாலிட்டி. அண்ட் தென் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஓட பூம் அப்படின்றப்போ இது என்னது எக்கனாமியில். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பெட்ரோல் டீசலோட இதில் காஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு நியூ லான்ச் வந்துச்சு. ஸோ இப்போ அதோட பூம் அப்படின்றப்போ அது நம்மளோட எக்கனாமியில் எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரோஸாக இருக்குது, அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? பிஸ்னஸ் பேஜ் எப்பயுமே சும்மா ஜென்ரலாக ரீட் பண்ணிக்கோங்க, நோட்ஸுன்னு எதுவும் தனியாக எடுக்க வேண்டாம். ஓகேவா? சயின்ஸுன்னு ஒரு பேஜ் இருக்கும், அண்ட் தென் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். இந்த 2 பேஜையுமே ரீட் பண்ணிக்கோங்க. இதில் இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து சயின்ஸில் வந்து ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் வந்து இங்கேருந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது எங்கே அந்த அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு என்னென்ன டாபிக் தேவையோ அந்த டாப்பிக்கை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இதை பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து அவார்ட்ஸ் பற்றி பேசுகிறோம். தந்தை பெரியார் அவார்டு, அம்பேத்கர் அவார்டு, அதுக்கப்புறம் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு. இந்த அவார்ட்ஸில் நான் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறப்போ எனக்கு வந்து டைம் இன்னும் வேஸ்ட் ஆகும். அதே போல் நான் உட்காந்து எழுதணும். ஆனால் நான் இப்போ இந்த டாப்பிக்கை வந்து நான் ஆல்ரெடி நியூஸ் பேப்பரில் நான் ரீட் பண்ணிட்டேன். நான் அகெயின் திருப்பி இதை நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்காகவே நான் வைக்கிறப்போ எனக்கு வந்து இது நம்ம ஆல்ரெடி அங்கே ரீட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு ஒரு இது தோணும். அதே போல் என்னோடய டைமும் சேவ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக எனக்கு என்னென்ன டாப்பிக்லாம் வந்து இம்பார்ட்டண்ட், இது வந்து தேவை அப்படின்னு எனக்கு தோணுதோ அது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுருவேன். இப்போ 1 மந்த் நியூஸ் பேப்பர் அப்படின்னா அந்த 1 மந்தோட எனக்கு ஓகே இது இந்த டாபிக் நான் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை நான் எடுத்து வைப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறையா நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் நான் வச்சுருக்கேன். இது வந்து 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திருப்பி படிக்க ஆரம்பிப்பேன். அது போக ஏதாவது ஒரு அகாடமியிலேருந்து மந்த்லி இது போடுவாங்கல்ல, ஒரு மந்த்லிக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு அதையும் ரீட் பண்ணுறப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் வேல்யூ ஆடட் மாதிரி எனக்கு தோணும். ஓகே அப்போ நம்ம நிறையா கண்டென்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பிடிஎஃப்பை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எப்போ அப்படின்னா ஒரு மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் February 1. இப்போ ஜனவரி முடிஞ்சுன்னா February 1 நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படிதான் நான் படிப்பேன். ஃபஸ்ட்டு சிலபஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கீவேர்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் நியூஸ் பேப்பர் ஈஸியாக ரீட் பண்ணிடலாம். நீங்கள் நோட்ஸ் எனக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ரொம்ப சூப்பர், டைரெக்டாக நீங்கள் அதுக்கு போங்க. இல்லை நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நீங்கள் உங்கள் நோட்ஸை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வருஷம் தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிலபஸ் தெரிஞ்சுக்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து கேட்காதீங்க. நீங்கள் டெய்லி அதை ரீட் பண்ணாலே ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.